அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு பாடத்தில் உள்ள மிக முக்கியமான வினாக்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நறுங்கனியே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் கனிச்சாறு. செகண்ட் கொஸ்டின், சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றான், சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் கா சச்சிதானந்தன். தேர்ட் கொஸ்டின், கனிச்சாறு என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் பாவலேறு பெருஞ்சித்திரனார். ஃபோர்த் கொஸ்டின், தேன்மொழி மற்றும் தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகமெங்கும் பரப்பியவர் யார்? ஆன்சர் பாவலேறு பெருஞ்சித்திரனார். ஃபிஃப்த் கொஸ்டின், பாவிய கொத்து, நூறாசிரியம், உலகியல் 100 ஆகிய நூல்களை எழுதியவர் யார்? ஆன்சர் பாவலேறு பெருஞ்சித்திரனார். சிக்ஸ்த் கொஸ்டின், பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் துரைமாணிக்கம். செவன்த் கொஸ்டின், எண் சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளிப்பறவைகள் ஆகிய நூல்களை எழுதியவர் யார்? ஆன்சர் பாவலேறு பெருஞ்சித்திரனார். எய்த் கொஸ்டின், நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று பாடியவர் யார்? ஆன்சர் மகாகவி பாரதியார். நைன்த் கொஸ்டின், உலகப் பெருந்தமிழர் என அழைக்கப்பட்ட கவிஞர் யார்? ஆன்சர் தமிழ் திரு இரா இளங்குமரனார். டென்த் கொஸ்டின், உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார்? ஆன்சர் தேவநேய பாவாணர். 11th கொஸ்டின், மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் தேவநேய பாவாணர். 12th கொஸ்டின், ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது? ஆன்சர் இரட்டுற மொழிதல். 13th கொஸ்டின், சந்திர கவிமணி தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் சண்முக சுந்தரம். 14th கொஸ்டின், புதிய உரைநடை என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? ஆன்சர் எழில் முதல்வன். 15th கொஸ்டின், முதல் தமிழ் கணினியின் பெயர் என்ன? ஆன்சர் திருவள்ளுவர். 16th கொஸ்டின், முதல் தமிழ் கணினி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆன்சர் 1983. 17th கொஸ்டின், முதல் தமிழ் கணினியை உருவாக்கிய நிறுவனம் எது? ஆன்சர் DCM டேட்டா ப்ராடக்ட்ஸ். 18th கொஸ்டின், கீழ்கண்ட நூல்களுள் எழில் முதல்வனின் அல்லாத நூல் எது? ஆன்சர் பாவிய கொத்து. 19th கொஸ்டின், எழில் முதல்வனின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் மா ராமலிங்கம். 20th கொஸ்டின், உலகம் ஐம்பெரும் பூதங்களினால் ஆனது என்று கூறிய புலவர் யார்? ஆன்சர் தொல்காப்பியர். 21st கொஸ்டின், வழி மிகின் வழி இல்லை என்ற பாடல் வரியை பாடியவர் யார்? ஆன்சர் ஐயூர் முடவனார். 22nd கொஸ்டின், குணக்கு என்பது கீழ்கண்டவற்றுள் எந்த திசையை குறிக்கும்? ஆன்சர் கிழக்கு திசையை குறிக்கும். 23rd கொஸ்டின், குடக்கு என்பது கீழ்கண்டவற்றுள் எந்த திசையை குறிக்கும்? ஆன்சர் மேற்கு திசையை. 24th கொஸ்டின், வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். 25th கொஸ்டின், பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூது என்ற சிற்றிலக்கிய நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் பாலப்பட்டை சொக்கநாத புலவர். 26th கொஸ்டின், வாடை என்ற சொல் கீழ்கண்டவற்றுள் எந்த திசையை குறிக்கும்? ஆன்சர் வடக்கு திசையை. 27th கொஸ்டின், தென்மேற்கு பருவக்காற்று எந்த மாதத்தில் வீசும்? ஆன்சர் ஜூன் முதல் செப்டம்பர் வரை. 28th கொஸ்டின், வடகிழக்கு பருவக்காற்று எந்த மாதத்தில் வீசும்? ஆன்சர் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. 29th கொஸ்டின், இந்தியாவிற்கு தேவையான 70 விழுக்காடு மழையை கொடுக்கும் பருவக்காற்று எது? ஆன்சர் தென்மேற்கு பருவக்காற்று. 13th கொஸ்டின், பருவக்காற்றின் பயனை உணர்த்திய கிரேக்க அறிஞர் யார்? ஆன்சர் ஹிப்பாலஸ்.